ஹலோ எப்படி இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உங்களோட ஐடி ஆடிட்டிங் ஒர்க்லாம் இப்போது பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சமயத்தில் இந்த பதிவு போடுறது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்றதுனால இந்த பதிவு போட்டுட்ருக்கேன். உங்களோட ஆடிட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர் என்ன செஞ்சுருப்பாருன்னா சீல் சைன் போட்டதை தாண்டி யூடிஐ நம்பருன்றதை மென்ஷன் பண்ணி கொடுத்துட்ருப்பாரு. யூனிக் டாக்குமெண்டேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. இதை பற்றி ஒரு பதிவை நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்கோம். தெரியலனா அதையும் பாருங்கள். இருந்தாலும் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இது முதல்ல ஏன் கொண்டு வந்தாங்க யூடிஐ நம்பர்ன்றதை நான் சொல்லிடுறேன். டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆனதுனால இப்போ ஒரு ஆடிட் வந்து உங்களுக்கு ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்து அதில் அவரோட சீலு சைன் போட்டு கொடுக்குறாரு அப்படின்னா அந்த சீலு சைனை வந்து என்ன செய்கிறாங்கன்னா நிறைய ஃபோர்ஜரி பர்சன்ஸ் வந்து கட் பேஸ்ட் பண்ணி அவங்களோட டிராஃப்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. ப்ரொஃபஷனலாக ஒரு ஆடிட்டர் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதை தவிர்க்கணுன்றதுக்காக தான் இந்த யூனிக் டாக்குமெண்டேஷன் நம்பர்ன்ற கான்செப்டை கொண்டு வந்திருந்தாங்க. இது என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு ஆடிட் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆடிட்டர் கையெழுத்து போடுறாரு அப்படின்னா இது என்ன செய்வாங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உண்டான அந்த டாக்குமெண்ட் நம்பர் வந்துடும். அந்த நம்பரை எடுத்து என்ன செய்வாங்கன்னா அவங்களோட பிடிஎஃப்ல மெர்ஜ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொரு பிடிஎஃப்லையும் அவங்க ஆடிட்டர் சைன் பண்ணும்போதும் அது வந்து யூனிக்காக இருக்கும். இந்த நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது இது யாருக்காக கொடுத்தது, எவ்வளோ அமௌண்ட்டுக்காக கொடுத்ததுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது யாருமே உங்களை ஏமாற்ற முடியாது. கட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாலும் நீங்கள் அந்த நம்பர் எடுத்துகிட்டு பதிவு அந்த இதில் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா இது யாருக்காக கொடுத்த யூடிஐ நம்பர்ன்றது ஷோ பண்ணிடும். ஸோ அந்த கான்செப்டை கொண்டு வந்த இந்த சமயத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த யூடிஐ நம்பரே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜரி பண்ணி கட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா சமீபத்தில் நம்மளோட கிளைண்ட் ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்சவர்கிட்ட கொடுத்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரஸ்ட்டு கொடுத்துருக்காரு. கொடுக்கும்போது ரேண்டமாக யாரோ செக் பண்ணிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னா இது வந்து ஃபோர்ஜ்டு ஒன்று அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் என்ன செஞ்சார், உடனே நம்மளுக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஃபோர்ஜ்டு ஒன்றுன்னு சொல்கிறாங்க, இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரிலன்னு கேட்டிருந்தாரு. அந்த யூனிக் நம்பர் எடுத்து அந்த யூனிக் டாக்குமெண்டேஷன் நம்பர் எடுத்து நம்ம பார்த்தோம்னா அவர் கொடுத்த எல்லா ஆடிட் ரிப்போர்ட்டும் அதே ஒரே நம்பரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ்டு ஒன். ஸோ இந்த இதுவை வந்து நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. கன்சல்ட்டாக இருந்தால் கூட இதை கூர்ந்து கவனிங்க. ஏன்னா இது கன்சல்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக தான் வந்து முடியும். நீங்கள் ஒருத்தர் ஆடிட்டர் நம்பி கொடுத்துட்ருக்கீங்க, அவர் வேற ஒருத்தரோட சீல் அண்ட் சைனை வந்து கட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு, யூடிஐ நம்பரும் கட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அந்த கன்சர்ன் ஆடிட்டர் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இது அவர் பார்வைக்கு போயிடுச்சு அப்படின்னா அவர் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணலாம். ஸோ கன்சல்ட் மேலேயும் ரைஸ் ஆகும், அதை வாங்கின நபர் மேலேயும் ரைஸ் ஆகும். ஸோ நடுவில் இருந்து கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நடந்துடும். ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கரெக்டான ஆடிட்டர்கிட்ட கொடுத்து உங்களோட யூனிக் டாக்குமெண்டேஷன் நம்பரை வெரிஃபை பண்ணி நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி சில பேர் வந்து இந்த யூடிஐ நம்பர் இல்லாமல் ஆடிட் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு வாங்காதீங்க. நிறைய ஃபோர்ஜ்டு ஒன்னாக தான் வரும். ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து கரெக்டான ஒரு இதுவை வாங்குங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு எஃப்சிஏ போகும்போது கம்பல்சரி இந்த யூடிஐ நம்பர் இருந்தால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க ஆடிட் ரிப்போர்ட்டை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.